ஆன்மீக சந்திப்பில் நாம் ஏற்கனவே லவ் பண்ணி மேரேஜ் கைகூடாமல் போகிறது, லவ் யாரை பண்ணால் மேரேஜ் கைகூடும் அப்படின்றத பற்றி நம்ம வீடியோ பார்த்தோம். அதில் குறிப்பாக பரணி, மகம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் பார்த்தோம். அதோடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அஸ்வினி, ஆயில்யம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் அல்லது பெண் இவங்களுக்கான திருமண கொடுப்பினை என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே 4 ரூல்ஸ் தான், பட் இங்கே என்னென்னா வேறு வேறு நட்சத்திரமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அஸ்வினி, ஆயில்யம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் அல்லது பெண் இவர்களை அதாவது நான் சொல்ல போகிறவங்கள லவ் பண்ணால் அல்லது அவங்களுடைய ஜாதகத்தை அரேஞ்ச் மேரேஜ் அப்போ பொருத்தம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் கைகூடும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை, சித்திரை, திருவோணம், புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் இந்த 6 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அதே போல் லக்னாதிபதி இல்லை லக்ன புள்ளி இந்த 6 நட்சத்திரத்தில் இருக்கணும். ஒன்று நட்சத்திரம் இருக்கணும், இல்லை இந்த லக்னாதிபதி அல்லது லக்ன புள்ளி இருக்கணும். இது ஃபஸ்ட்டு ரூல். 2வது ரூல் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர் பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் அல்லது கன்னி லக்னமாக இருப்பாங்க. அடுத்தது இல்லைன்னா வேறு லக்னமாக இருந்தாங்கன்னா அந்த லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா மிதுனத்துலேயும் இல்லை கன்னி வீட்லேயும் இருப்பாங்க. உதாரணத்துக்கு அவங்க மீன லக்னம் வச்சுக்கோங்களேன். மீன லக்னத்தோட அதிபதி யார்? குரு. குரு மிதுன லக்னத்துலேயோ இல்லை கன்னி லக்னத்துலேயோ அமர்ந்தால் அது என்னென்னா இவங்களுக்கு பொருத்தம் தரக்கூடிய ஜாதகம்னு வச்சுக்கலாம். 3வது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே புதன் இருப்பாங்க, இல்லை லக்ன அதிபதியோட புதன் இருப்பார். உதாரணம் நான் சொன்ன மீன லக்னம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மீன லக்னத்தில் புதன் இருப்பார், இல்லைனா மீன லக்னத்தோட அதிபதி யார்? குரு. குரு கூட புதன் அமர்வார். ஓகேங்களா? இதுதான் 3rd ரூல். 4வது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1-3 தொடர்பு அல்லது 1-6 தொடர்பு. அதாவது லக்னாதிபதி 3ஆம் இடத்திலேயோ இல்லை 3ஆம் அதிபதி லக்னத்திலேயோ அமர்வது, அல்லது லக்னாதிபதி 6ஆம் இடத்திலோ இல்லது 6ஆம் வீட்டின் அதிபதி லக்னத்திலோ அமர்வது. இந்த 4 ரூலில் ஏதாச்சும் ஒரு ரூல் அப்ளை ஆயிருந்துச்சுன்னா அவங்களோட உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக கைகூடும். இது லவ் மேரேஜாக இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும். இந்த ஜாதகம் உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா அதை கண்ணை மூடிட்டு நீங்கள் திருமணம் செய்யலாம். நீங்கள் கண்ணை மூடிட்டு இல்லை, அந்த ஜாதகம் உங்கள்கிட்ட வந்தாலே அது கண்டிப்பாக கைகூடும் அப்படின்னு தான் அர்த்தம். அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். திருமண பொருத்தம்ன்றதுலாம் அடுத்தது. திருமண கொடுப்பினை இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பரை என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.